ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A ரெண்டுத்துக்குமான ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ரிசல்ட்டை செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாம் வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி ரெண்டுக்குமே 2A ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி February 2 இருக்குது. இதே மெயின்ஸ் வந்துட்டு 2 மெயின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23 Februaryயும் 2A மெயின்ஸ் பார்த்திங்கன்னா 8 February இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவாக ஷார்ட்டாக தான், ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. ஸோ இந்த வித்தின் டைம்குள்ளே எவ்வளோ எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அட்டெம்ப்ட் கொடுங்க. ரிசல்ட்டு அதாவது பாசிட்டிவாக ரிசல்ட் வந்து கிளியர் பண்ணவங்க டைம் கம்மியாக இருக்கேன்னு தயவு செஞ்சு இந்த அட்டெம்ப்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் வந்து ரிசல்ட் எதிர்பார்த்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் கூடி உங்களால் முடிஞ்ச எஃபர்ட் கொடுத்து இந்த அட்டெம்ப்டை இது பண்ணுங்கள். இல்லை நான் இத்தனை நாள் படிக்கலை, நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலை, இந்த டைம் ரொம்ப கம்மி, என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போவே கிவ் அப் கொடுக்காதீங்க. உங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போயிட்டீங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் வரைக்கும் டைம் இருக்குது. அது வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியுமோ உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடியும். ஸோ அதை எப்படி பண்ண முடியுங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போவே கிவ் அப் பண்ணாதீங்க. நிறைய பேர் நான் பார்க்கக்கூடியது, இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் என்னால் படிக்க முடியாது, என்னால் முடிக்க முடியாது, ஸோ அதனால் நான் இந்த அட்டெம்ப்ட் நான் கொடுக்க போகல, என்ன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நீங்கள் இந்த டேட்டை பார்த்து டிசைட் பண்ணுவீங்க. அப்படி மட்டும் டிசைட் பண்ணாதீங்க. பெஸ்ட்டை கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வர்றது இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும், கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ சப்போஸ் கிளியர் பண்ணாதவங்க ஒரு 1 or 2 days டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. உங்களுக்கு எது பெட்டர்மெண்ட். இப்போ குரூப் 4 பார்க்கணும் அப்படிங்கிறவங்க குரூப் 4 படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. குரூப் 1 பார்க்குறவங்க குரூப் 1 படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லை நான் குரூப் 2 ஓரளவு நான் பார்த்து கம்ப்ளீட் பண்ணுறேன்னா அதுவும் பண்ணலாம். இல்லை நான் டிஎன்பிசி இல்லாமல் வேறு எக்ஸாம்ஸ் எழுதுகிறேன், இல்லை நான் டிஎன்பிசி என்னை விட்டுட்டு நான் அடுத்த இது ட்ரை பண்ணுறேன்னாலும் நீங்கள் பண்ணலாம். பட் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். இப்போ இந்த டைம்லேயே டிசிஷன் எடுக்காதீங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம எமோஷ்னலாக டிசிஷன் எடுக்கும்போது அது கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் தெளிவாக முடிவெடுங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.